எசேக்கியேல் 37:10 வாசிக்க கேட்கலாம். எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள்ளே பிரவேசிக்க அவர்கள் உயிர் அடைந்து காலூன்றி மகா பெரிய சேனைகளாய் நின்றார்கள். அல்லேலூயா. இங்கே எசேக்கியேலை தேவன் கொண்டு வந்து தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை உரைக்க வைக்கிறார். அவர்கள் எப்படி மாறிவிட்டார்களாம்? உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய கர்த்தருடைய சேனைகளாய் அவர்கள் நின்றார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இவர்கள் யார்? யாரை பார்த்து தேவன் எசேக்கியேலை கொண்டு தீர்க்க தரிசனம் உரைத்தார்? அவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறார்கள் என்று நீங்கள் பார்ப்பீர்களானால் எசேக்கியேல் 37:11 இப்படி சொல்லுகிறது. என்னை நோக்கி மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தாரே அனைவருமே இதோ என்ன சொல்லுகிறார்களாம்? அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். அல்லேலூயா. யாரை பார்த்து இங்கே தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் என்றால், ஐயா அவர்களுடைய எலும்புகள் மிகவும் உலர்ந்ததாய் இருந்தது. இன்னும் சொல்ல போனா பிரேத குழிகளுக்குள்ளே வைக்கப்பட்டு இருந்தது. இன்னும் சொல்ல போனா அவர்கள் கொலையுண்டவர்கள். ஐயா இனி அவர்களுக்கு எதிர்காலம் இல்லை என்ற ஒரு சூழ்நிலையில் இருந்த ஒரு ஜனங்களை பார்த்துதான் ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைத்த பொழுது ஆவி அவர்களுக்குள்ளே பிரவேசி எப்படி மாறி போனார்களா? அவர்கள் உயிரடைந்து ஐயா காலூன்றி மகா சேனைகளாய் நிற்கத்தக்கதாக தேவன் அவர்களை ஐயா மாற பண்ணினார். அல்லேலூயா. நம்பிக்கையற்று வந்திருக்கலாம், சூழ்நிலைகள் சாதகம் இல்லாமல் இருக்கலாம், உலர்ந்து போன நிலைமை, இனி அறுப்புண்டு போகிறோம், இனி எதிர்காலமே இல்லை என்று சொல்லி ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில தான் பள்ளத்தாக்கின் நடுவிலே ஒரு மனுஷனை கொண்டு வந்து, ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு வந்து கர்த்தருடைய கரம் அவன் மீது அமர்ந்து அந்த பள்ளத்தாக்கின் நடுவிலே கொண்டு வந்து அவர்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது, நீங்கள் உயிர் அடைவீர்கள், நீங்கள் பெரிய சேனைகளாய் எழும்புவீர்கள். அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம இருக்கலாம், நமக்குள்ள பல கேள்விகள் இருக்கலாம். ஐயா ஸ்தோத்திரம், இந்த எலும்புகள் உயிரடையுமா? இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் மாறுமா? என் சூழ்நிலைகள் மாறுமா? எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகுமா? எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டோ? இல்லாவிட்டால் நான் அறுப்புண்டு போய் கொண்டிருக்கிறேன் என்று பல கேள்விகளோடு இருக்கிற ஜனங்களோடு கூட கர்த்தர் இந்த மாதத்திலே நம்மோடு கூட இடைபடுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, நீங்கள் உயிர் அடைவீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் காலூன்றி நிற்பீர்கள். ஹல்லேலூயா. காலூன்றி நிற்கிறது என்னன்னா எஸ்டாப்லிஷ் ஆயிருவீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் நிலைப்படுத்தப்படுவீர்கள். அது மாத்திரமல்ல, நீங்க பெரிய சேனைகளாய், கர்த்தருடைய சேனைகளாய் தேசத்தில் எழும்பும்படியாய் கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை உங்கள் மீது வைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு அங்கே என்ன நடந்தது பாருங்கள். எசேக்கியேல் 37:7 வாசிக்க கேட்போம். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் சேர்ந்து கொண்டது. ஹல்லேலூயா. அங்க என்ன முதல்ல நடக்குதா? ஒரு நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகையில், கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தைகளை சொல்லுகிற பொழுது ஒரு இரைச்சல் சத்தம் உண்டானது. ஹல்லேலூயா. அங்கே ஒரு அசைவு உண்டானது. உலர்ந்து போன நம்பிக்கையற்ற எலும்புகளுக்குள்ளே ஒரு அசைவு உண்டானது. ஹல்லேலூயா. அங்கே எலும்புகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து கொண்டது. ஹல்லேலூயா. எல்லாம் கை வேற, கால் வேற, கண் அப்படியே தலை வேறையா பிரிந்து கிடந்த ஒவ்வொரு எலும்புகளுக்குள்ளும் தேவன் ஒரு அசைவை உண்டு பண்ணினான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் எதை குறித்து அதிகமாய் பேச போகிறேன்னா, ஐயா சொந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வரப்போகிறது. ஒரு இரைச்சலின் சத்தத்தை நீங்க கேட்க போறீங்க. ஹல்லேலூயா. ஒரு இரைச்சலின் சத்தத்தை கர்த்தர் உங்களுடைய செவிகளிலே ஐயா கேட்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. அப்படியானா ஒரு நம்பிக்கையுள்ள சத்தம் கர்த்தர் உங்களுக்கு தொனிக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா.
எங்கே நான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு முன்னிட்டு அங்கே நடந்த ஐயா ஒரு எழுப்புதலை குறித்து தான் ஐயா சோத்திரம், அந்த சூழ்நிலைகள் மாற்றப்பட்டதை குறித்து தான், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் நம்பிக்கையின் தருணமாக மாற்றப்பட்டதை குறித்து தான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து நம்ம வாசிங்க. பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீ போ, போஜனம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஹல்லேலூயா. ஐயா சொல்ற தேசமே கலங்கி கொண்டிருக்கிறது. ஆகாப் இஸ்ரவேல் தேசத்திலே ராஜாவாய் இருக்கிறான். ஐயா பெரிய பஞ்சம், அங்கே ஆடு மாடுகளுக்கு மிருக ஜீவன்களுக்கு ஐயா குடிக்க தண்ணீர் இல்லை, உணவு இல்லாத ஒரு சூழ்நிலையிலே ஐயா ராஜாவை பார்த்து எலியா சொல்லுகிற வார்த்தை, நீ போ, போஜனம் பண்ணும். ஹல்லேலூயா. அப்படியானா என்ன நடக்கும் ஐயா? அடுத்து என்ன சம்பவிக்கும்? இனி எதிர்காலம் எப்படி இருக்க போகுது ஐயா? தேசத்திலே இந்த பஞ்சம் மாறுமா என்று சொல்லி அவன் ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே இருந்தபொழுதுதான் எலியா மூலமாய் ஐயா கர்த்தருடைய வார்த்தை ஐயா சொல்ற அவர்களுக்கு வருகிறது. நீங்க போங்க, நீங்க போஜனம் பண்ணுங்க, கவலையை மறந்துருங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன்னா நான் அந்த இரைச்சல் சத்தத்தை நான் கேட்கிறேன். தேவனிடத்திலிருந்து ஒரு அசைவை நான் கேட்கிறேன். ஒரு பெருமழையின் இரைச்சல் சத்தம் கேட்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஹல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலையிலே, நம்முடைய காரியத்திலே ஐயா தேவன் ஒரு இரைச்சலின் சத்தத்தை நொடிக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்பிக்கையோடு நீங்கள் கடந்து போகிறீர்கள் ஐயா. நீங்க இருக்கிற சூழ்நிலையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் நிச்சயமாய் கொண்டு வரத்தான் போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் பெரிய சேனைகளாய் எழும்பும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் உலர்ந்து போகும்படி, பிரேத குழிகளிலே அழிந்து போகும்படியாய் அழைக்கப்பட்ட ஜனம் அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த பிரேத குழியில் நீங்கள் இப்பொழுது இருந்தாலும் அதை திறந்து உங்களை வெளியே கொண்டு வர வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த எலியாவின் காலத்துல பாத்தீங்கன்னா 3 வருஷம் 6 மாதம் தேசத்துல மழை. ஹல்லேலூயா. வானம் அடைக்கப்பட்டு இருந்தது. ஹல்லேலூயா. ஐயா 3.5 ஆண்டு காலங்கள் பஞ்சத்திலே ஐயா அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தான் தேவனுடைய நம்பிக்கையின் வார்த்தை வருகிறது. உன் பஞ்ச காலம் முடிந்தது. ஹல்லேலூயா. நீ பஞ்சத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தாய் அல்லவா ஐயா? நீ ஒரு தண்ணீர் கூட இல்லாம ஐயா மிருக ஜீவன்களுக்கு உணவு கூட இல்லாம ஐயா சுற்றி திரிந்த காலங்களில் நீ முடிவடைகிறது. ஒரு சம்பூர்ணத்தின் காலத்துக்குள்ளே நீ கடந்து வருகிறாய். ஹல்லேலூயா. ஒரு பெருமழையின் இரைச்சல் சத்தம். இந்த இரைச்சல் சத்தம் சாதாரண சத்தம் இல்ல. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பரலோகத்திலிருந்து அந்த சத்தம் ஐயா ஸ்தோத்திரம் எலியாவின் காதுகளுக்குள்ளே வந்த பொழுதுதான் அவன் ஆகாபுக்கு முன்பாகவே காணப்படுகிறான். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கர்த்தர் நமக்கு மாற்ற போகிறார் என்பதுதான் உண்மை. ஹல்லேலூயா. ஆனா இங்கே நடந்த சம்பவங்களை நம்ம வரிசைப்படுத்தி பார்க்க போகிறோம். 1 ராஜாக்கள் 18:5 வாசிக்க கேட்கலாம். உபதியாவை பார்த்து, தேசத்தில் இடத்துல இருக்கிற எல்லா நீரூற்றுகளிடத்திலும் எல்லா ஆறுகளிடத்திலும் போ, காப்பாற்றும்படிக்கு பார் என்றான். ஹல்லேலூயா. ஆகாப் என்கிற ராஜா அந்த நாட்டை காப்பாற்ற ஒரு பெரிய பொறுப்பு அவனுக்குள்ள இருக்கிறது. அவன் என்ன சொல்லுகிறான்னா, உபதியா என்கிற ஒரு மனுஷனை பார்த்து அவன் சொல்லுகிறான், நீ இந்த பக்கம் போய் பாரு. ஐயா எங்க போய் பார்க்க சொல்றானா, சகல நீரூற்றுகளிடத்திலும் ஆறுகளிடத்திலும் போய் கொஞ்சம் புல் ஐயா நம்ம குதிரைகளையாவது காப்பாற்றுவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்க சொல்லுகிறான். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம குறைவுபடுகிற அநேக சூழ்நிலைகளில நம்ம செய்கிற வேலை தான். இப்ப நமக்கு ஒரு குறிப்பிட்ட காரியத்துல ஒரு குறைவு இருக்குதுன்னா, சப்போஸ் ஒரு வேலை இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன சொல்லுவோம், போய் எல்லா கம்பெனிலையும் போய் நம்ம ரெஸ்யூம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவோம், இன்னைக்கு இந்த கம்பெனி போயிட்டியா, நாளைக்கு இந்த கம்பெனி போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா நம்ம எல்லா நீரூற்றுகளிடத்திலும் எல்லா ஆறுகளிடத்திலும் போய் என்ன செய்வோம், நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்றதான் அநேக நேரங்களில் நம்ம தேடுகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேடல் அப்படிப்பட்டதா இருக்கிறது. இந்த உலக மனிதர்களை போலதான் நம்மள எப்படி நினைக்கிறோம்னா,
ஐயா ஸ்தோத்திரம், எப்படியாவது என் சூழ்நிலையை மாற்ற யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்களா, அந்த மனுஷர்கிட்ட போய் பார்ப்போம், இந்த மனிதர்கிட்ட பார்ப்போம், இவங்க நமக்கு ஏதாவது உதவி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு. யோசேப்பு கூட என்ன செஞ்சா, ஐயா ஸ்தோத்திரம், அந்த பானபாத்திரக்காரனுக்கு ஐயா அவன் மூலமாய் ஆசீர்வாதம் கிடைக்கிற பொழுது அவன் சொல்றான், ஐயா நீ உயர்ந்திருக்கும் போது என்ன நீ கொஞ்சம் நினைச்சுக்கோப்பா, நான் இந்த செய்யாத தப்புக்காக இந்த சிறைச்சாலைக்குள்ள இருந்து இருக்கிறேன், ஆனா நீ உயர்வடைகிற நாட்கள் வரப்போகுது, ஆனா நினைச்சுக்கோன்னு சொன்னான். ஆனா அந்த இடத்துல எழுதப்பட்டு இருக்கிற அந்த பானபாத்திரக்காரன் மறந்து போனான். இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அவங்ககிட்ட போனா நமக்கு ஹெல்ப் வந்துருவான், இவங்க போனா நமக்கு செஞ்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா மனிதர்களையே தேடி போய் கொண்டு இருக்கிறோம். இங்கேயும் கூட ஆகாப் அப்படிதான் செய்யறான். அந்த நீரூற்றில் இடத்துல போ, நான் வலது பக்கம் போறேன், நீ இடது பக்கம் போறேன், எங்கேயாவது ஒரு கொஞ்சம் புல்லு கிடைக்குமா அப்படின்னு தேடிக்கொண்டிருக்கிற காலத்துல இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் ஐயா சங்கீதம் 14:2 வாசிக்கலாமே, வாசித்து பாருங்க. 14:2 தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார். அவன் இருதயத்தை பார்க்கிறார். யாரை தேடுறாங்களான்னு, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க. ஐயா இன்னைக்கு நம்முடைய உணர்வுகள் தேவனை தேடுகிறதா? தேவன் பரலோகத்திலிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறார். இவ்வளவு சூழ்நிலை வந்த பிறகும் என் மகன் என்ன தேடுறானா, என் மகன் என்கிட்ட வர்றானா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த உணர்வு இருக்கிறதா என்று சொல்லி பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்கிறார். இன்னைக்கு நம்ம நீரூற்றுகள் இடத்துல போறோம், ஐயா மனிதர்கள் இடத்துல போறோம், ஐயா ஸ்தோத்திரம், ஏதாவது ஒரு இடத்துல வாய்ப்பு இருக்குதான்னு சொல்லிட்டு அநேக இடங்களுக்கு போறோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது என்ன? தேவனை தேடுகிற உணர்வு. அவர்தான் ஒருத்தனை ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவர், அவர்தான் ஒருவனை உயர்த்துகிறவர், அவர்தான் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து தூக்கி ஐயா ஸ்தோத்திரம் பிரபுக்கள் மத்தியிலே அவர் உட்கார பண்ணுகிறவர். ஆனா இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு தேடல் இருக்கிற. ஒருவேளை மனுஷன் தயவுகளை தேவன் அனுப்புவார், ஆனா மனுஷன் மீது நம்பிக்கை வைக்கிறவன். அப்படிதான் நீங்க எரேமியா 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் பிரியபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தில் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஒவ்வொரு நிலத்திலும் தங்குவான். அது என்னன்னா ஒவ்வொரு நிலம் சால்ட் லேண்ட் இருக்குது, ஆனா உப்பு, அந்த தண்ணி உப்பா இருக்கும் போது அங்க எங்க என்ன நீங்க வந்து போட்டாலுமே அது வளராது. அப்படிப்பட்ட இடத்துல தான் அவன் தங்குவான். நன்மை வருகிறத பார்க்கவே மாட்டான். ஏன்னா அவனுடைய நம்பிக்கை எல்லாம் தெரியுமா, என்ன தெரியுமா? என் மாமா பார்த்துக்கிடுவாரு, எங்க அப்பா பார்த்துக்கிடுவாரு, எங்க தாத்தா பார்த்துக்கிடுவாரு, அவர் இன்ஸ்பெக்டரா இருக்காரு, அவர் பார்த்துக்கிடுவாரு. ஹல்லேலூயா. அவர்கள் என்னன்னா கர்த்தர் என்ன பார்க்கிறான், கேட்ட வர மாட்டானா, இந்த சூழ்நிலையாவது அவன் என்னை தேட மாட்டானா? அவனுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயம் வேண்டுமே. ஏன்னா உங்களை அவர் சேனைகளாய் ஐயா நிறுத்தும்படியாக கர்த்தர் சித்தம் கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க சூழ்நிலைகளை மாற்றும்படியாக தேவன் சித்தம் கொண்டுதான் ஐயா என்னை நோக்கி பார்க்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. பாருங்க 1 ராஜாக்கள் 18:17 தொடர்ந்து வாசிக்க கேட்போமே. எலியாவை கண்டபோது அவனை நோக்கி இஸ்ரவேலை கலங்க பண்ணினது நீ அல்லவா என்றான். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, போப்பா நீ ஆகாபுக்கு போய் உன்னை காண்பி, நான் இஸ்ரவேல் தேசத்துக்கு மலையை கட்டளையிட போகிறேன்னு சொல்லிட்டு எதுக்காக எலியாவை அனுப்பி விடுறாருன்னா அவங்கள பஞ்ச காலத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக, அவங்க இருதயத்தை கர்த்தர் பக்கமாய் திருப்புவதற்காக, அவரை சீர்படுத்துவதற்காக, அவங்க கர்த்தரை தேட வேண்டும் என்கிற ஒரு காரியத்துக்காக கர்த்தர் சிலரை அனுப்பி விடுகிறார். அவங்களை காப்பாற்றணும், அவங்க சூழ்நிலையில் இருந்து அவங்களை உயர்த்தணும் சொல்லிட்டு. இவன் என்ன சொல்லிட்டு இருக்கா பாரு, இவனாலதான் இந்த முழு பிரச்சனை வந்துருச்சு. ஹல்லேலூயா. எல்லாம் நீங்க வேதாகமத்துல படிச்சு பாருங்க,
சூழ்நிலைகள் அப்படிதான் இருந்துச்சு. மோசேயை முதல்ல கொண்டு போய் ரட்சிக்கும்படிக்காக எகிப்து தேசத்துக்குள்ள கொண்டு போறார். அவங்க 400 வருஷம் அடிமைத்தனத்துல இருந்து வேதனைகள்ல கதறி கொண்டு இருக்கிறாங்க. கதறி கொண்டு இருக்கிற இடத்துல ஆண்டவர் அனுப்புறாரு. அவன் கடைசியில் என்ன சொன்னா தெரியுமா? மோசே அப்படி போய் நிக்கிறான். அவன்கிட்ட பேசுறதுக்கு அவன் சொல்றான், நீங்க வாசனையெல்லாம் நீங்க கெடுத்து போட்டீங்க. அல்லேலூயா. என்ன விடுதலை ஆட்களை இன்னும் சுமையை எங்க மேல வச்சுட்டீங்க. அது மாத்திரமல்ல, எங்களை வனாந்தரத்துக்கு சாகிறதுக்கு எங்களை கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மோசே மேல ஐயா சோத்திரம். ஐயா தேவன் மோசே எதற்கு அனுப்பினார் என்றால், அவர்களுக்கு என்று ஒரு பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் ஐயா வைத்திருந்தார். அந்த ஆசீர்வாதத்துக்காக நடத்தும்படியாகத்தான் தேவன் மோசேய, அவன் அரண்மனையிலே வளர்க்கப்பட்டவர், 40 வருஷ காலம் வனாந்தரத்தில் அவனை ட்ரெயின் பண்ணி ஐயா சொல்ற அவனை எகிப்து தேசத்துக்குள்ளே அனுப்பி வைத்திருக்கிறார். சில அடிமைத்தன நுகங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சில சிறுமை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா அந்த ஜனங்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக சூழ்நிலைகள்ல ஐயா அப்படித்தான் அவங்க கதறதை நம்ம பார்க்க முடியும். அநேக வேளைகளிலே ஐயா சொல்றோம், ஐயா இப்படி பேசுகிற நீதான் கலங்கப்படுகிற. ஆனால் ஐயா சொல்ற அடுத்த வார்த்தை என்ன சொல்ற பாருங்க. எலியா 1 ராஜாக்கள் 18 வாசிக்க கேட்போமே. அதற்கு அவன், நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு ஹல்லேலூயா. எலியா கிளியரா சொல்றான் பாருங்க, நான் கலங்கப்படலப்பா. எதனால இன்னைக்கு பஞ்சம் தெரியுமா? நீயும் தகப்பன் விட்டாரோ தேவனை பின்பற்றுகிறத விட்டுட்டு பாகால்களை பின்பற்றுதல் நிமித்தம் தான் ஐயா இந்த பஞ்சத்தை நீங்க அனுபவித்துக் கொண்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். நம்ம சொல்லக்கூடாது மந்திரம் பண்ணிட்டாங்க, அவங்க அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க சொல்ல முடியாது. யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் இல்லை. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் என் ஜனங்களுக்குள்ளே இறங்கி இருக்கிறது. அவர்கள் பரவி பாய்கிற ஆறுகளை போல அவர்கள் பரவுவார்கள். அல்லேலூயா. அவர்கள் அவருடைய கூடாரங்கள், அவருடைய வாசஸ்தலங்கள் அழகானவைகள். அப்ப ஏன் பிரச்சனை? ஏன் வாசஸ்தலத்துக்குள்ள பிரச்சனை? ஏன் சபைக்குள்ள பிரச்சனை? ஏன் தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள பிரச்சனை? ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், ஐயா காரணம் இல்லாமல் விட்ட சாபம் பலிக்காது. பாலாக் சொல்றான், அவனை சபி, அவங்களை சபிக்கும்படியாக கூலி கொடுத்து அநீதியின் கூலியை கொடுத்து கொண்டு வந்த மனுஷன் சொல்லுகிறான், அவர்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுகிறவன் என்று சொல்லி கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். நான் சொல்ல முடியாது, அவனை சபிக்க முடியாது, யாரும் நம்மை சபிக்க முடியாது. அல்லேலூயா. அந்த காரணம் இல்லாமல் விட்ட சாபம் பலிக்காது. ஆனா ஏன் இன்றைக்கு? அதனாலதான் எலியா சொல்றான், ஐயா நீயும் உன் தகப்பன் விட்டாரும் ஐயா கர்த்தரை விட்டுட்டு நீங்க பாகால்களை பின்பற்ற நிமித்தமாக இந்த பிரச்சனைகள், இந்த பாடுகள். அல்லேலூயா. நீங்க உணர்ந்து கொள்ளணும். அல்லேலூயா. அவங்க தப்பு, இவங்க தப்பு, இதனால அதனால எங்க நான் சரியில்லை. அல்லேலூயா. எங்க கர்த்தரை விட்டுட்டு போயிட்டேன், எங்க நான் கர்த்தரை விட்டுட்டு தூரமா போயிருக்கேன் அப்படின்னு சொல்றத நம்ம உணர்கிற வரைக்கும் தேவனால கிரியை செய்ய முடியாது. அல்லேலூயா. பாருங்க, அவன் செய்த காரியம் இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் வயநாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். பல அழிவுகள் ஐயா சோத தோண்டி தோண்டி எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. ஆம்புலன்ஸா போயிட்டு இருக்கு. சில பணங்களை எடுக்க முடியல. லூக்கா 13 ஆண்டவர் இதைத்தான் சொல்லுகிறார். கோபுரம் விழுந்து 18 பேர் மரித்து போனார்கள். அடுத்து சீசன்ல பார்த்து அவங்கள பார்க்கலாம், நீங்க நல்லவங்க நினைக்கிறீங்களா? நீங்களும் மனம் திரும்பாமல் போன பட்சத்திலே அது உங்களுக்கும் சம்பவிக்கும். எச்சரிப்பு. சில சம்பவங்கள் எதை காட்டுகிறது? நம்மளும் மனம் திரும்பணும், நம்மளும் மனம் போன போக்குல வாழ முடியாது. 10 நீதிமான்கள் இருந்தால் தேசத்தில் அழிப்பீரோ? நிக்கிறா ஒருத்தன், அழிக்க மாட்டேங்கிறார். யார்? அல்லேலூயா. இப்படியே அழிக்கிறா ஏசாவுகள். ஆனா அதை காட்டிலும் ரொம்ப முக்கியம், நாம் மனம் திரும்பணும். இதெல்லாம் எதை காண்பிக்கிறது என்றால், ஐயா வருகை நாள் சமீபம். அல்லேலூயா.
தேவன் வரப்போகிறார். பூமி அதிர்ச்சிகள் சம்பவிக்கும். யுத்தங்களுடைய செய்திகளை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். ஜாதிகளுக்கு விரோதமாய் ஜாதிகள் எழும்பும். அப்படிதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா ஐயா நீங்கள் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஐயா நீ மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எனப்படுவதற்கு ஜெபம் பண்ணினீங்களா? ஹல்லேலூயா. எதற்காக ஜெபம் பண்ணினோம்? திறப்பிலே நிற்கத்தக்கதாக, சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை நான் காணேன் ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாரம் இன்னைக்கு ஐயா ஸ்தோத்திரம். இன்னைக்கு தம்முடைய ஜனத்தை பார்க்கிறார். இன்னைக்கு எலியாவை அனுப்பி விடுகிறார். எலியா செய்த முதல் காரியம் என்னன்னு பாருங்க. தொடர்ந்து வாசிக்கலாம். அதே 1 ராஜாக்கள் 18:30 வாசிக்க கேட்போம். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு. ஹல்லேலூயா. முதல்ல கிட்ட வாருங்கள் எல்லாரையும் கூட்டிட்டு ஐயா முதல்ல செய்த காரியம் ஏதோ ஒரு காரியம் தகர்க்கப்பட்டிருக்கு. தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். ஹல்லேலூயா. இந்த பலிபீடம் என்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனும் மனுஷனும் சந்திப்பதற்காக ஏற்படுத்த ஒரு இடம் தான் பலிபீடம். ஆபிரகாமின் நாட்களிலே ஐயா பலிபீடத்தை கட்டி தொழுத பொழுது தேவன் இறங்கி ஐயா சொல்ற அவர்களை சந்தித்தார். ஹல்லேலூயா. தேவன் சந்திக்கிற ஒரு இடம் ஐயா பலிபீடம். ஹல்லேலூயா. இன்றைக்கு தகர்க்கப்பட்டிருக்கிறது. எலியா கூப்பிட்டு அவன் முதல் செஞ்ச காரியம் தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டால் மாத்திரமே இன்னைக்கு கர்த்தர் ஐயா சொல்ற ஏதோ ஒரு காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அவன் செய்த காரியம் ஐயா கர்த்தருடைய உறவிலே, கர்த்தரோடு இருக்கிற தொடர்பிலே இருக்கிற ஏதோ ஒரு காரியம் ஐயா உன்னிடத்திலிருந்து எதிர்பார்த்த ஏதோ ஒரு காரியம் இன்றைக்கு தகர்க்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. உன்னை கொண்டுதான் அதை செய்யும்படியாக கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆனால் அது செய்ய முடியாதபடி இன்னைக்கு ஏதோ ஒரு காரியம் தகர்க்கப்பட்டு போயிருக்கிறது. அதிகமாக எதிர்பார்த்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆனால் எதிர்பார்ப்பிலே ஒரு ஏமாற்றம். ஒரு நாளிலே நம் ஜெபித்த ஜெபங்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஐயா சோதர சபையில் உள்ள எல்லா ஜெபங்களையும் கலந்திருப்போம். உபவாச ஜெபம், அதிகாலை ஜெபம் ஐயா சோதரம். அங்க வயநாடுல ஐயா இப்படிப்பட்ட அழிவு வந்த பொழுது ஐயா சோதரம் ஐயா நான் முழங்காலிலே நின்று ஐயா ஜெபித்த ஜெபங்கள். இன்னைக்கு ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது வாசியுங்கள். 74:3 நெடுங்காலமாக பாழாய் கிடந்த ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும். நெடுநாளாய் பாழாய் கிடந்த ஸ்தலங்களில் உங்கள் பாதங்களை எழுந்தருள பண்ணும். பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டான். ஹல்லேலூயா. 9ஆம் வசனத்தை பாருங்க. தேவனே 9வது வசனம் எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணோம், தீர்க்கதரிசியும் இல்லை, எதுவரைக்கும் என்று அறிகிற அறிவும் எங்களிடத்தில் இல்லை. பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு உள்ள புகுந்து எல்லாவற்றையும் கெடுத்து போட்டான். இன்னைக்கு அடையாளங்கள் இல்லை. ஒரு நாளிலே அது ஜெப வீடு. ஒரு நாளிலே ஐயா சொன்ன ஆண்டவர் சொன்னார், ஐயா இந்த வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. இந்த ஜெப வீட்டிலே அநேக காரியங்களை கொண்டு வந்து நான் மகிழ பண்ணுவேன் என்று சொன்னார். இன்னைக்கு சத்துரு உள்ள புகுந்து நாசமாக்கி போட்டான். எருசலேமை அழித்து போட்டான். எருசலேமை சுட்டரித்து போட்டான். உன்னை நேசித்தவர்கள் சுகித்திருப்பார்களாக என்று சொன்ன, உன் அலங்கத்துக்குள்ளே சுகம் இருக்கும், ஐயா உன் அரண்மனைக்குள்ளே சமாதானம் இருக்கும் சொன்ன அந்த எருசலேம் பாழாய் போய்விட்டது, சுட்டரித்து போட்டான். ஹல்லேலூயா. என் ஜெப வாழ்க்கையை சுட்டரித்து போட்டான். நான் நிர்விசாரமாக இருந்த பொழுது
அதை குறித்து அக்கறை இல்லாது இருந்த பொழுது, ஐயா கவனம் செலுத்தாமல் இருந்த பொழுது, ஐயா ஸ்தோத்திரம், என் ஜெப வாழ்க்கை இன்றைக்கு சீர்குலைத்து போய்விட்டது. ஒரு காலத்துல எப்படி ஜெபம் பண்ணு? ஹல்லேலூயா. ஒரு காலத்துல பரிசுத்த ஆலயத்துக்கு எப்படி ஓடி வந்தேன்? ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அந்த நாளிலே இருந்த ஐயா ஸ்தோத்திரம் அந்த வைராக்கியம். ஒரு காலத்துல வேதத்தை எடுத்து எவ்வளவு மணிக்கணக்கில் வாசிச்சேன். ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் நான் செய்த ஊழியம் எப்படிப்பட்டதா இருந்தது சொல்றாரு பாருங்க. வெளிப்படுத்தல சொல்றாரு பாருங்க. 3வது வசனத்தை வாசிங்க. நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் நீ என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். அடுத்து வாசிங்க. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று குறை உண்டு. ஆகையால் இந்த நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் சீக்கிரமாய் உன்னிடத்திலே வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதிலிருந்து நீக்கி விடுவேன். ஹல்லேலூயா. எதற்காக கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றினார்? இருளில் இருந்தாய் ஐயா, பாவத்தில் இருந்தாய் ஐயா, சொந்த உணர்ந்து கொண்டிருந்தாய், வியாதியில் இருந்தாய். ஆனா உன்னை மீட்டெடுத்து உன்னை விளக்கு தண்டி மீது வைக்கப்பட்ட ஒரு விளக்காய், மலை மேல் இருக்கிற பட்டணமாய், அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாய் மாற்றினார். ஹல்லேலூயா. என்ன அவருடைய வெளிச்சம் உன் மீது வந்தது. இருள் பூமியின் காலில் ஜனங்களை மூடும். ஆனால் உண்மையில் கர்த்தர் உதிப்பார். உதிக்கிற வெளிச்சத்திலிருந்து ராஜாக்கள் வருவாங்க. வெளிச்சம் இல்லாத வரமாட்டாங்க. உன்னை வெளிச்சமாய் மாற்றிதான் கர்த்தர் இவ்வளவு காரியத்தை செய்தார். ஒரு நாள்ல நீ எப்படி இருந்த? இளைப்படையாமல் பிரயாசப்பட்ட. ஹல்லேலூயா. ஒண்ணுக்கு பின் ஒண்ணு, ஒண்ணுக்கு பின் ஒண்ணு, ஒண்ணுக்கு பின் ஒண்ணு பிரயாசப்பட்ட நாட்கள் இருந்துச்சு. அன்னைக்கு உன் அன்பு எப்படி இருந்துச்சு? ஆண்டவர் கிட்ட நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறாரு, உன் பலிபீடம் தகர்க்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுக்கும் உனக்கும் இருக்கிற உறவை தான் ஆண்டவர் இன்னைக்கு பார்க்கிறார். ஹல்லேலூயா. மனுஷங்களோடு எப்படிப்பட்ட காரியம் தெரியாது, ஆனா தேவனுக்கும் உனக்கும் இருக்கிற உறவிலே இன்னைக்கு ஏதோ ஒரு காரியம் தகர்க்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க. உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். நான் நித்திரை பண்ணினேன், இதயமோ விழித்திருந்தது. இப்ப பாருங்க, கதவை தட்டுகிற நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. பனியினாலும் நனைந்திருக்கிறது என்றார். கலச்சி போட்டேன், திரும்ப உடுப்பேன், கழுவினேன், அழுக்காக்குவேன். 6வது வசனம் வாசிங்க. திறந்தேன், இல்லை, போய்விட்டான். ஹல்லேலூயா. ஐயா, நேசர் கதவை தட்டுறாரியா? வெளியில இருந்து கதவை தட்டுறாரு. என் உத்தமியே, என் புறாவே, என் நேசமே, உன்னோடு கூட நான் சம்பாஷிக்க விரும்புகிறேன், உன்னோடு கூட நான் பேச விரும்புகிறேன், என்னுடைய பாரத்தை உனக்கு சொல்ல விரும்புகிறேன். ஐயா சொல்ல, எனக்கு இருக்கிற ஏக்கத்தை, தாக்கத்தை, ஐயா என் ஜனத்தை குறித்த காரியத்தை உன்னோடு கூட நான் பேச விரும்புகிறேன். எதுக்கு தெரிந்து கொண்டாரு? அதுக்குதான் ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, நான் உன்னை மறைக்க மாட்டேன். நான் சொல்றேன், சோதோம் குமோர பட்டணத்தை நான் அழிக்க போறேன். ஒருவன் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தால் நான் என் காரியத்தை மறைக்க மாட்டேன். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். யோனாவுக்கு சொன்னாரு, ஐயா நினிவேயின் அக்கிரமம் எனக்கு வந்து எட்டினது. ஆனா தட்டுறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. அந்த 3வது வசனத்தை வாசிங்க. கலட்டி போட்டு விட்டு எப்படி திரும்ப
உடுப்பேன். பாதங்களை கழுவினேன். கழுவிட்டேன். நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன். ஹல்லேலூயா. ஒரு நாள் ஃபுல்லாவே தீட்டா இருந்துச்சு, ஒரு நாள் ஃபுல்லா அழுக்கு படிஞ்சு இருந்துச்சு. ஹல்லேலூயா. கர்த்தர் தான் அவர்களுக்கு ஒரு பரிசுத்தத்தை, ஒரு அலங்காரத்தை கர்த்தர் அவர்களுக்கு வைத்தார். இரத்தத்திலே தீட்டுப்பட்டிருந்தாய், தொப்புள் கொடி அறுக்காமல் இருந்தாய். ஆனால் தேவன் உன்னை கழுவி சுத்திகரித்து உனக்கு ஒரு கணத்தை கொடுத்து இப்பொழுது தன்னுடைய பாரத்தை சொல்லும்படியாக, தன்னுடைய மனவேதனையை சொல்லும்படியாக ஐயா வந்து தட்டுறாரு. எழும்ப முடியல, தூக்கத்தை விட எழும்ப முடியல. கம்ஃபர்டபிள் சோன். சில நேரங்களில் ஏன் தேவன் சில கம்ஃபர்டபிள் சோனை வச்சு அசைக்கிறார் தெரியுமா? சில ஆசீர்வாதங்களை கொடுக்கிறது தேவன் தான். சில நேரங்களில் ஏன் ஏசியை கொடுத்துட்டா எது கொடுக்கிறாரு? இன்னும் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண மாட்டானா? வசதியை கொடுத்துட்டா, ஒரு காரை கொடுத்துட்டானா இன்னும் கொஞ்சம் தூரம் இவன் டிராவல் பண்ணிடுவானே, இவனுக்கு உடம்பு வலிக்கிறதுக்காகத்தான் இந்த வசதியை நான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன் சொல்லிட்டு சில வசதி வாய்ப்புகளை கொடுக்கிறார். ஆனா அதுவே என்ன ஆயிருதுன்னா நம்ம கண்ணியா முடிஞ்சிருது. ஹல்லேலூயா. என்ன சொல்றாங்க பாருங்க, அழுக்காக்க முடியாதுங்க, எழும்ப முடியாது. இப்ப ஒரு கால பிரச்சனை இருக்கிற நேரம் தூக்கம் வராது. யாராவது நமக்கு ஜெபம் பண்ண மாட்டாங்களா? யாராவது நமக்கு ஜெபம் பண்ண மாட்டாங்களா? யாராவது கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிட மாட்டாங்களா? யாராவது ஒரு ஊழியக்காரங்க வீட்டுக்கு வந்துட மாட்டாங்களா? எவ்வளவு பெரிய பாவம்! நீ வந்தா கூட எழும்புறதுக்கு முடியல. ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுவதற்கு ஐயா ஸ்தோத்திரம். ஐயா எலியா சொல்லுகிறான், தீர்க்கதரிசியை கொன்று போட்டு விட்டார்கள். யார் அனுப்புவது? உன் வாயிலே ஐயா ஒன்றை எச்சரிக்கத்தக்கதாக தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைகளுக்குள் சேர்த்துக் கொண்டமாக நான் மனதாய் இருந்தேன், ஆனால் அவர்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. எடுத்து வாசிங்க, லூக்கா 13:33-34 வாசித்து பாருங்கள். இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். 34 வாசிங்க. எருசலேமே 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 எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக எத்தனை தரமோ மனதாயிருந்தேன், மனதில்லை. அல்லேலூயா. வேற யார அனுப்ப முடியும்? அன்றைக்கு ஐஸ்வர்யவான் இருந்தான், ஒரு தரித்திரனும் இருந்தான். ஐஸ்வர்யவான் சம்பூரணமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். தரித்திரன் ஐயா சுந்தரன் அவன் கிட்ட இருக்கிற விழுந்த துணிக்கையை சாப்பிட ஆசையா இருந்தான். ஆனா ஐஸ்வர்யவான் கொடுக்கலங்க. ஒரு நாள்ல போறான், பரதீசிக்கு போறான். அங்கே ஆபிரகாமின் மடியிலே அந்த லாஸ் என்கிற ஏழை உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கிறான். பார்த்துட்டு அவன் சொல்றான், ஐயா இங்க இருந்து ஐயா 5 சகோதரர்கள் எனக்கு உண்டு, அவர்கள் அழியாமல் காப்பதற்காக ஐயா யாராவது ஒருத்தர் போனா அவன் கேட்டு ரட்சிக்கப்படுவான், மனம் திரும்புவான் சொல்றாங்க. அப்ப ஐயா சொல்றாங்க, அங்கே சொல்லுகிற காரியம் என்ன? அங்கே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவங்க பேச்சை கேட்காதவன் யார் போய் சொன்னாலும் கேட்க மாட்டான். கர்த்தர் ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறார், தீர்க்கதரிசிகளை வைத்திருக்கிறார். அவர் அனுப்புவார், உன்னை எச்சரிக்கும்படி அனுப்புவார். என் அன்பிலே குறையப்பட்டு இருக்கிறார், ஆதி அன்பிலிருந்து விழுந்து போனார் என்ற குறை உண்டு. தேவன் போய் கேட்கணும். அந்த ஐஸ்வர்யவான் மாதிரி நான் சிறு வயசுல இருந்து எல்லாத்தையும் கடை பிடிச்சிக்கிட்டு சொல்லிட்டு இருக்க கூடாது. ஆண்டவர் பார்த்தாருன்னா குறைய கிளீனா வச்சிருவார். அல்லேலூயா. அவன் என்ன சொன்னான்? ஐயா நீங்க சொல்லுங்க எல்லாத்தையும் நான் சிறு வயது நீ சரியாய் சொன்னாய் அப்படின்னு சொல்லிட்டு அடி சொல்ல, உன்னிடத்திலே ஒரு குறை உண்டு ஐயா விட்டு தரித்திரம் கொண்டு பின்பு பின்பற்றி வந்தாரு. அவன் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தபடினாலே மிகுந்த துக்கத்தோட திரும்பி போயிட்டான். அல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்துல வருகிற பொழுதுதாங்க நமக்கு தெரியும், ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவத்தை நம்ம டெவலப் பண்ணணும். அல்லேலூயா. குறைகளை ஏற்று தாவீதுக்கு சொல்றாங்க,
சவுலுடைய 2 பேருக்கும் ஆண்டவர் தீர்க்கதரிசி அனுப்புகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி அனுப்புகிறார். நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்புகிறார். ஆனா யாருக்கு உணர்வுள்ள இருதயம் இருந்துச்சோ அவங்க மீண்டுமாய் நிலைப்படுத்தப்பட்டாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த உணர்வுள்ள இருதயம் நமக்கு தேவை. அப்படியே வாங்கிட்டு தட்டிட்டு இந்த காதுல விட்டு இந்த காதுல போக கூடாது. அல்லேலூயா. எதுக்கு பேசுகிறாரு? எதுக்கு இந்த காரியத்தை செய்கிறார்? உன் தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை நீ சப்பனிட வேண்டும். எது தகர்க்கப்பட்டுச்சு? எது சத்துரு தகர்த்து பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே சத்துரு நுழைந்து அதை தகர்த்து போட்டான். அல்லேலூயா. எல்லாம் புரிஞ்சு கொள்ளுங்க. தாவீதுடைய வாழ்க்கையில 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைபிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்துக் கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். அல்லேலூயா. இங்க பாருங்க, தாவீதுடைய குடும்பத்திலே தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய இழப்பு. சத்துரு உள்ள புகுந்துட்டான். தன் குடும்பத்தை பிடித்துக் கொண்டு போனான். அது மாத்திரமல்ல, தன்னுடைய பொருட்களை எல்லாம் அக்கினியினாலே சுட்டெரித்து போய்விட்டான். ஒரு பெரிய நஷ்டம் வந்துச்சுங்க. எதனால நீங்க யோசிச்சு பாருங்க. தாவீது எங்க போனான்? தாவீது எங்க இருந்தான்? அத நீங்க வாசி பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 29வது அதிகாரத்துல 2வது வசனம் வாசிங்க. அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் 100ம் 1000மான சேவகர்களோடு போனார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் ஆகீஸோடே பின்தண்டிலே போனார்கள். யாருக்கு விரோதமா? இஸ்ரவேலுக்கு விரோதமா. யார் கூட போறான்? பெலிஸ்தரோட போறான். அல்லேலூயா. எதுக்காக தாவீது அழைக்கப்பட்டவன்? பெலிஸ்தியர்கள் கைகளில் இருந்து இஸ்ரவேலை ரட்சிக்கும்படியாக தாவீது அழைக்கப்பட்டவன். அல்லேலூயா. இப்ப எங்க போயிட்டு இருக்காரு? இஸ்ரவேலை வீழ்த்தும்படியாக. யார் பின்தண்டில உட்கார்ந்திருக்காரு? பெலிஸ்தரோட பின்தண்டில உட்கார்ந்து இருந்தால் அங்கே அமலேக்கியர்கள் சூறையாடிட்டு போயிட்டாங்க. என்னைக்கு ஒருவன் தேவ சித்தத்துக்கு விரோதமாக எழும்புகிறானோ, தேவ நோக்கத்துக்கு விரோதமாக எழும்புகிறானோ, அங்கே பாதுகாப்பை இழக்கிறான். அல்லேலூயா. நீ எதற்காக அழைக்கப்பட்டாய்? கர்த்தர் எதற்காக பிடித்தான்? நம்ம என்ன செய்து கொண்டே இருக்கிறோம்? நீங்க ஆதி அன்பை உணர்ந்து இருக்கிறோமா? தேவன் ரட்சித்தது எதற்காக? ரட்சிப்பு தாங்க முதல் அதிசயம், முதல் அற்புதம் ரட்சிப்பு. எதற்காக? ஐயா, இவ்வளவு கோடி ஜனங்கள் இருக்கிற இடத்துல உங்களையும் என்னையும் ரட்சித்திருக்கிறார் முதல்ல அறிந்து கொள்ளணும். இரண்டாவது, எதற்காக கர்த்தரை அபிஷேகித்திருக்கிறார்? இந்த மண்பாண்டங்களுக்குள்ளே இந்த மகிமையான பொக்கிஷத்தை கட்ட வைத்திருக்கிறார். அது சாதாரண அபிஷேகம், சாதாரண கிடையாது, எல்லாருக்குள்ள கிடையாது. எதுக்காக வச்சிருக்கிறார்? ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு திட்டம் இருக்கிறது, தேவ சித்தம் இருக்கிறது. நீ இதை செய்யணும் சொல்லி தாவீதை, ஐயா நீ பெலிஸ்தரை முறியடிக்கணும், இஸ்ரவேலை நீங்களாக்கி ரட்சிக்கணும் சொல்லி நோக்கத்தோட இருக்கும். இஸ்ரவேல் எழுப்பி வரலாம். கடைசி வரைக்கும் அபிஷேகம் பண்ணப்பட்ட மீது கை போட மாட்டேன்னு சொன்னவன் தாவீது. அல்லேலூயா. ஆனா ஒரு நேரத்துல போய் பின்தண்டில நிற்கிறான். அமலேக்கியர்கள் உள்ளே புகுந்துட்டான். யார் மேல தப்பு? இன்னைக்கு ஏன் பரிசுத்த ஸ்தலத்திலே சத்ரு உள்ளே புகுந்து சகல காரியங்களை சுட்டெரித்து போட்டான்? ஏதோ ஒரு இடத்துல நான் வாய்ப்பு கொடுத்துட்டேன். ஏதோ ஒரு இடத்துல என் வேலை பிடுங்குவதற்கு நான் வாய்ப்பு கொடுத்து விட்டேன். அந்த ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல அந்த தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை நீ செப்பனிடு. உன்னதப்பட்ட 1:6 வாசிங்க பாருங்க. அது எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து அவர் சொல்றா பாருங்க. அந்த சுனமித்தியா அவர் சொல்றது, ஐயா நான் உடுப்பை நான் கலட்டினேன், போட முடியாது, நான் திரும்பவும் அழுக்காக்க முடியாதுன்னு சொன்னவ எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தான்னு முதல்ல பாருங்க. 1:6 வாசிங்க. பாராதேயுங்கள், வெயில் என் மேல் பட்டது, என் மேல் கோபமாய் இருந்து
காவல்காரியாக வைத்தார்கள். காவல்காரியாய் வைத்தார்கள். சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. ஐயா, தாயின் பிள்ளைகளுடைய திராட்சை தோட்டத்தை நான் காத்து கருகருத்து போயிருந்தேன். ஆனா இன்னைக்கு ஏன் தோட்டத்தை ஆண்டவர் பாதுகாக்க சொல்றாரு? முடியல. அல்லேலூயா. சகோதரர்களுடைய தோட்டத்தை நான் காத்து கருகருத்து இருந்திருக்கேன். அவங்களுக்காக இரவு பகல் உழைச்சிருக்கேன். ஐயா சொல்ற யாக்கோபு லாபானுடைய கூடாரத்திலே போய் ஐயா சொல்ற இரவு பகலும் பிரயாசப்பட்ட நாட்கள் இருந்தது, ஒண்ணுமில்லாததுக்காக. அவன் சொல்றான், இப்ப என் குடும்பத்துக்கு ஒண்ணுமே இல்லைன்னு ஒரு நாள் நிக்கிறாங்க. அப்படிப்பட்ட உழைப்பை உழைத்து இருக்கிறான். ஆனா இப்ப ஏன் தோட்டத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு? என் திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. என்ன சொல்ல தெரியுமா? ஐயா ஸ்தோத்திரம், அழுக்காயிருச்சு. ஐயா ஸ்தோத்திரம், ஐயா என் பாதரட்சை கலந்து இப்பதான் முடிக்க முடியாது. தேவன் தட்டுகிறார், தேவன் கதவை திட்டுகிறார். நம்முடைய காரியத்தை உன்னோடு கூட என்னோடு கூட பேசும்படியாக, நம்முடைய சித்தத்தை பேசும்படியாக, உன் வாழ்க்கையிலே ஐயா ஸ்தோத்திரம் இடைபடும்படியாக விரும்புகிறார். எழும்ப முடியல, எழும்ப முடியல. இப்ப பாரத்தோடு சொல்றாரு பாருங்க. 1:2-15 வாசிங்க. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற புலி நரிகள் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பிஞ்சுமாய் இருக்கிறது. சொன்னார் பாருங்க, என் திராட்சை தோட்டத்துல ஐயா நீ எல்லாம் நட்டுருக்க, எல்லாம் பண்ணிருக்க, அது பூவும் பிஞ்சுமா இப்ப வளர்ற ஸ்டேஜ்ல இருக்குது. ஆனா புலி நரிகளும் சிறு நரிகளும் ஐயா அதை பாழாக்கும்படியாக அது உள்ளே நுழைந்து விட்டது. அதை பிடியுங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதை பிடிக்க வக்கில்ல. ஹல்லேலூயா. தாவீது குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, சுட்டரித்து போட்டவர் பெலிஸ்தர்ல பின்தண்டில் நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதான் விசனப்படுகிறார். ஓ பலிபீடம் தகர்க்கப்பட்டிருக்கிறது. எனக்கும் உனக்கும் இருக்கிற உறவிலே ஐயா ஒரு பாதிப்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. நிறைய காரியங்களை செய்யலாங்க. ஆண்டவருக்கு அதை சாதிச்சேன் இதை சாதிச்சேன் சொல்லலாம். நிறைய மைந்தூர். ஆனா ஐயா தேவன் அதுல இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதை பார்க்கலும் பரிதாபம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. வீணாய் ஓடினது, வீணாய் பிரயாசப்பட்டது இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாகணுமே. ஹல்லேலூயா. முதல்ல பாதுகாக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர் சொன்னார் பாருங்க, ஐயா சொல்ற நீங்க ஊழியம் நிறைய ஐக்கியங்கள் பலிபீடம் தகர்க்கப்பட்டிருக்கிறது. தேவன் நல்ல ஐக்கியத்தை கொடுத்தாரு. உன் வாழ்க்கையிலே ஐயா உன்னை முன்னேற்றும்படியா நல்ல ஐக்கியத்தை கொடுத்திருக்கார். நீங்க இந்த ஐக்கியத்தை எல்லாம் சத்ரு உள்ள புகுந்து கெடுத்து போட்டு விட்டான். ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவன் சில நல்ல ஐக்கியங்களை கொடுக்கிறார். ஆனா அந்த ஐக்கியங்களை கவனமா பார்க்க வேண்டியதும் அவசியமா இருக்கு. சரியான ஐக்கியம் எது, சரியில்லாத ஐக்கியம். இன்னைக்கு பலிபீடம் எப்படி தகர்க்கப்பட்டு போச்சுன்னு சொல்றதான் இன்னும் ஆழமாக கொஞ்சம் சற்று நேரத்தில் முடித்து விட விரும்புகிறேன். இந்த ஆகாபினுடைய வாழ்க்கையிலே அந்த பலிபீடம் எப்படி தகர்த்து போடப்பட்டு விட்டது. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 21:25. தன் மனைவியாகிய யேசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த ஆகாபின் மீது ஏன் பொல்லாப்பு வந்தது, அவன் ராஜ்யத்தின் மீது ஏன் பொல்லாப்பு வந்ததுன்னா ஐயா சொல்ற அவனுக்கு இருக்கிற ஐக்கியம். அது குடும்பத்தினர் சகோதரர்களா இருக்கலாம், அது ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அது யாரா இருக்கலாம். உன் ஐக்கியம் சரியில்லைன்னா ஐயா தேவன் ஒரு நாளிலே ஐயா ஒரு பொல்லாப்பை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. நமக்குன்னு ஆண்டவர் ஒரு சுய அறிவை கொடுத்திருக்காரு, சுய புத்தியை கொடுத்திருக்கிறாரு. இந்த ஆகாப்பு இந்த எசபேலுடைய சம்பந்தம் கலந்தா. ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? அவள் தூண்டிவிட்டபடியே. ஹல்லேலூயா.
கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யும்படியாக தன்னை விற்று போட்ட ஒரு ஆகாமை போல ஒருவனும் இல்லை ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவன் சொல்றதின்படியெல்லாம் காரியத்தை செஞ்சான். ஐயா எங்க ஐயா பாகாலுடைய வணக்கம் வரக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரோ அங்கே பாகாலுடைய காரியத்தை கொண்டு வந்து ஐயா சொந்த தேசத்தை தீட்டுப்படுத்தினான். அல்லேலூயா. அவன் தூண்டி விட்டபடியே செய்து கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். மனைவி கேட்டா யோகிட்ட கூட, இன்னும் உத்தமத்துல உறுதியா இருக்கிறீரோ? பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறோம். தேவனின் கையில நன்மை நமக்கு தெரியணும். உத்தமத்துல உறுதியாய் இருக்கணும். நீங்க உத்தமத்துல உறுதியாய் இருக்க கூடாதபடி பல சத்தங்கள், எசபேலுடைய சத்தங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நீ வைராக்கியமாய் இருக்க கூடாதபடி, தேவன் உனக்கு வைத்த அழைப்பிலே திட்டமிட்டால் நிற்க கூடாதபடி பல எசபேலுடைய சத்தங்கள் உன்னை தாக்கிக் கொண்டிருக்கிறது. அது தேவ சத்தம் இல்லைங்க, அது தேவ சத்தம் அல்ல. ஊழியத்தை உன் சித்தத்தை நிறைவேற்ற கூடாதபடி ஒன்று போராடி கொண்டிருக்குன்னா அது தேவனிடத்தில் வந்தது அல்ல. அல்லேலூயா. ஏன் கூட்டத்துக்கு வரல? யோசிச்சு பாருங்க, ஏதோ ஒன்று தடை பண்ணிடுச்சு. அல்லேலூயா. ஏன் பிரேயரை நிறுத்திட்டேன், அதிகாலையில் எழுப்பி ஜெபிப்பேன், நீங்க நிறுத்திட்டேன். நம்ம அப்படியெல்லாம் ஜெபிக்க கூடாதுங்க. ஒரு ஏஜ் வரைக்கும் தான் உடம்பு தாங்கும். காலையில 8 மணி நேரம் தூக்கம் இருக்கும். அல்லேலூயா. நேற்று ஒரு சபைக்கு போயிருக்கேன். அவர் சொன்னாரு, உபவாசம் கர்த்தருக்குள்ள உபவாசம் பண்ணுகிற பொழுது அது நல்லது, வீணா சாப்பிடாம இருக்காங்க. ஆனா கர்த்தருக்குள்ள நீங்க உபவாசம் இருக்கும்போது தேவன் அந்த பலனை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு சத்தம் வந்து சும்மா கர்த்தர் தேடி போறேன், ஒரு சத்தம் வருது பாருங்க. எசபேல் தூண்டி விட்டபடியே ஆகாப் கீழ்ப்படிந்ததான் பிரச்சனை. எசபேல் சொல்லிட்டா உடனே நீ வர கூட்டத்துக்கு வராம நின்றுவியா? உன்னை அழைத்தது யார்? உன்னை ரட்சித்தது யார்? உன்னை அபிஷேகித்தது யார்? உனக்கு வெளிச்சத்தை கொடுத்தது யார்? ஏன் காணிக்கை கொடுக்க முடியல? எசபேல் சொல்லிருச்சு, காணிக்கை கொடுக்க கூடாது. அல்லேலூயா. நிறைய காரியங்களை, சில சத்தங்கள் இன்னைக்கு எசபேல் தூண்டி விட்டபடியே ஆகா ஹல்லேலூயா சொல்ற தன்னை விற்று போட்டா சொல்லு. எவ்வளவு கேவலமா இருக்கு. ஒரு ராஜா கர்த்தருக்குள் தேசத்தை பாதுகாக்க வேண்டியவர், கர்த்தருக்குள் சபையை பாதுகாக்க வேண்டியவர், கர்த்தருக்குள் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டியவர். இன்னைக்கு ஏதோ ஒரு ஐக்கியம் வந்துச்சுங்க, இது எல்லாம் போயிடுச்சு. தீமோத்தேயுக்குள்ள இருந்த வைராக்கியம் எங்க இருந்து வந்துச்சு? பாட்டிக்குள்ள இருந்து வந்துச்சு, தாய்க்குள்ள இருந்து வந்துச்சு. நீ சிறு வயது முதல் ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவன் தக்க வேத வசனத்தை அறிந்திருக்கிறாய், வசனத்துக்குள்ள இருந்து வந்துச்சு. நீ வாழ முடியல அந்த வைராக்கியமா? யாருக்கோ தன்னை விற்று போட்டு நின்று கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. யார் சொன்ன வார்த்தைகளோ இன்னைக்கு என்னை பாதித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அவன் ஒரு வார்த்தை சொன்னான். வாசிங்கள் 1 ராஜாக்கள் அதே 19 அதிகாரம் 10வது வசனம் வாசி பாருங்க. அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். அல்லேலூயா. ஆனா ஒரே ஒரு வார்த்தை தான் எசபேல் பேசினான். போயிட்டாங்க, தேசத்தை விட்டு போயிட்டான். எங்க போயிட்டாரு? வனாந்தரத்துக்கு போயிட்டாரு. நான் சொல்றேன், சில எசபேலுடைய வார்த்தைகள் உன்னை தேசத்திலே கர்த்தர் வைத்திருக்கிற இடத்தை விட்டு வேறு இடங்களுக்கு கொண்டு போய்விடும். அல்லேலூயா. அவனுடைய வேலை அதுதான், அவனுடைய வேலையே அதுதான். எப்படியாவது அந்த தேசத்தினுடைய இருதயங்களை, அந்த ஜனங்களுடைய இருதயங்களை, ஐயா அவர்கள் செய்திருக்கிற உடன்படிக்கைகளை, பிரதிஷ்டைகளை உடைத்து போட வேண்டும் என்று இன்றைக்கு ஒரு எசபேலுடைய வல்லமைகள் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறது. உன்மீது கட்ட திட்டத்தை வைத்திருக்கிறார். நீ பெரிய சேனைகளை எழுத வேண்டும் என்று கட்ட திட்டத்தை வைத்திருக்கிறார். எலியா சொல்லுகிறான் பாருங்க, ஐயா நான் வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன், இன்றைக்கு நான் வனாந்தரத்திலே இருக்கிறேன். சூரச்செடியின் அடியிலே உட்கார்ந்து சொல்றான், ஐயா
அவன் சொல்றான், போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளும். இன்னைக்கு இந்த வார்த்தை புலம்ப வச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? யார் அவருடைய வார்த்தையை கேட்டா தெரியுமா? இயேசுவினுடைய வார்த்தை. நாளைக்கு இந்நேரம் உன் தலை இருக்குமா இல்லையான்னு பார்த்து சொன்ன அந்த வார்த்தைகள் யாருடைய சத்தத்தை கேட்டு பயந்து கொண்டிருக்கிறாய்? யாருடைய சத்தத்தை கேட்டு நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய்? அல்லேலூயா. இஸ்ரவேலுடைய ஆண்டவர் வல்லமைகளை முறிக்கிற தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. உனக்குன்னு தேவன் ஒரு ஓட்டத்தை வச்சிருக்கிறாரு. அந்த ஓட்டத்தை யாரும் தடை பண்ண முடியாது. எந்த வல்லமைகளும் தடை பண்ண முடியாது. சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று பவுல் சொல்லுகிறார். தேவன் எல்லா தீமையிலிருந்து என்னை விலக்கி நம்முடைய பரமராஜ்யம் போகும் வரைக்கும் என்னை காப்பாற்றுவார் என்று சொல்லி உன்னோடு கூட நிற்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். இன்னைக்கு யாருடைய சத்தத்தை கேட்டு பின்வாங்கி போயிருக்கிறார்? ஜபத்தை நிறுத்தியாச்சு, ஆதி அன்பிலிருந்து விழுந்து போயாச்சு, ஊழியத்திலிருந்து விழுந்து போயாச்சு. போதும் கர்த்தாவே என்று சொல்லி சூரை செடியின் அடியிலே நிற்க காரணம், அல்லேலூயா, இங்கே ஒரு தவறான சத்தம் செவிகளில் விழுந்து கொண்டிருக்கு. அல்லேலூயா. அதனாலதான் பவுல் சொல்றாரு, 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கிறோம். சத்தியத்துக்கு செவியை விலக்கி சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. அல்லேலூயா. நல்லா பாருங்க, உன் ஊழியம்னு ஒண்ணு இருக்கு. மனத்தெளிவுள்ளவனா வேலை செய்ய. ஏன்னா சத்தியத்தை செவியை விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வருகிறது. எசபேல் பேசுவா, எசபேல் உன் சத்தத்தை தொனிக்க பண்ணுவா. தேசத்திலே கர்த்தரை ரட்சிக்கும்படியா கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அநேகரை அபிஷேகம் பண்ணும்படி தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனா அந்த இடத்திலிருந்து உன்னை துரத்தி விடும்படியா. அல்லேலூயா. இப்ப வனாந்தரத்துல சூரஜ்ல போதும். ஆனா ஆண்டவருடைய சத்தம் பாருங்க, அதே 19:7 என்ன சொல்லுது பாருங்க. திரும்ப இரண்டாவது தரம் உனக்கு நேராய் வருகிறார், உன்னை தட்டி எழுப்புகிறார், எழுந்திருந்து போஜனம் பண்ணி என்கிறார். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஹல்லேலூயா. இரண்டாம் தரம் கர்த்தர் உன்னோடு கூட இடைபடுகிறார். இன்றைக்கு இரண்டாம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு நேராக வந்தது. நீ கீழ்த்தட்ட போய் படுத்திருக்கலாம், போதும்னு சொல்லிக் கொண்டிருக்கலாம். இல்ல இல்ல, உன்னை கொண்டுதான் தேசத்தை அணைக்க போகிறேன். எழுந்திரு, போஜனம் பண்ணு. அல்லேலூயா. அவன் சொல்லுவான், நாளைக்கு நேரம் உன் உயிர் இருக்காதுன்னு. ஆண்டவர் திட்ட வேறங்க. நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அல்லேலூயா. யார் சொன்னது மரிச்சு போயிருவனே? யார் சொன்னது நீ செத்து போயிருவனே? யார் செய்தது உனக்கு ஆயுசு குறைவனே? நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் அளவு உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் இன்னொரு முறை எசபேலின் சத்தம் விட்டு போடாதே உன்னை. அல்லேலூயா. எசபேலை வீழ்த்தும்படி கர்த்தர் உன்னை அழைத்திருக்கு. அல்லேலூயா. அதனாலதான் உன் படங்களை யார் ஏறான்றது கவனமா இருக்கணும். உன் கூட யார் ஐக்கியமா இருக்கா கவனமா இருக்கணும். சில நேர சத்தங்கள், தவறான சத்தங்கள் அந்த மனிதர் மூலமாய் கடந்து வந்து விடும். உன் ஓட்டத்தை அது கெடுத்து விடும், வைராக்கியத்தை கெடுத்து விடும். ஆண்டவருக்குள்ள பக்தி வைராக்கியமாக இருந்தேன், ஆண்டவருக்குள்ள பக்தி வைராக்கியமா இருந்தேன், ஜெபம் பண்ணினேன், ஆண்டவருக்காக எதையும் செய்ய நான் ஆயத்தமாக இருந்தேன். ஆனா ஏதோ ஒரு சத்தம் சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போக வைக்கிற காலம் இது. அல்லேலூயா. அதனாலதான் 4:3 வாசிங்க. செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்துக் கொண்டு. அதாவது ஒரு காணிக்க கொடுக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறான்னு வச்சுக்கோங்க. எங்க காணிக்க கேட்கல அங்கதான் போனது விரும்புவோம். அல்லேலூயா. தங்களுக்கு
சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதனைகளை தங்களுக்கு தெரிந்து டான்ஸ் ஆடணும் இருக்கணும். எங்க போவான்? எங்க போய் டான்ஸ் ஆடணுமோ அங்க போனா கொண்டாட்டம் தாயா, விளையாட்டு தாயா, மியூசிக்க போட்டு டான்ஸ் ஆடுவாங்கயா, புகைய போட்டுருவாங்கயா. தன் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தெரிந்து கொள்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றார் பாருங்க, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு, ஏனெனில் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல். அல்லேலூயா. ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல். அல்லேலூயா. பக்தி வைராக்கியத்தை விட்டுறாதீங்க. தேவனுக்காக காட்டுகிற பக்தி வைராக்கியம், எங்கெங்கெல்லாம் பக்தி வைராக்கியம் காட்டினாங்களோ அவங்க சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டு. பெனகாஸ் பக்தி வைராக்கியம் காட்டினான், 4 தலைமுறைகளை தேவன் அவன் ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களை ஆசீர்வதிக்கிறவர் மனுஷன் கிடையாது, உங்களை ஆசீர்வதிக்கிறவர் ஆகாப் ராஜா கிடையாது, உங்களை ஆசீர்வதிக்கிறவர். அதனாலதான் ஆபிரகாம் கையை உயர்த்தி சொல்றான், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலே ஐயா நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம். அல்லேலூயா. அதனால சத்தியத்தை கைக்குள்ள விட்டுறாதீங்க, சத்தியத்தை கைக்குள்ள விட்டுறாதீங்க. அதுல பக்தி வைராக்கியம் காட்டுங்க, எசபேல் தூண்டினபடி கடந்து போகாதே. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்மை அனமோடு கூட ஐயா ஸ்தோத்திரம், இன்னைக்கு ஐயா பக்தி வைராக்கியமாக இருந்தேன் அல்லையா, அவர்கள் உடன்படிக்கை தள்ளிவிட்டார்கள். தீர்க்கதரிசி பெரிய சேனைகளாய் கர்த்தருக்கு எழும்படியாக, ஒரு இறைச்சலின் சத்தத்தை கேட்கும்படியாக தேவன் எங்கள் செவிகளை திறந்ததற்காக எல்லா